Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட ஒரு அற்புதமான வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:31. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். 2 Samuel 22:31. As for God, His way is perfect. The word of the Lord is proven. He is a shield to all who trust in Him. பாருங்கள், அவரை நம்புகிற ஜனங்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். பெரிய பாதுகாப்பு கேடகமாயிருக்கிறார். இன்றைக்கு கூட ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே, எத்தனையோ இந்த உலகத்தில் தீங்குகள், பொல்லாங்குகள், அக்கினி ஆஸ்திரங்கள் எனக்கு நேராய் வருகிறது. ஆனால் அவைகளினின்று என்னை பாதுகாக்கிற ஒரு உண்மையுள்ள தெய்வமாய், கேடகமாய் நீர் இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையே நம்புவேன் என்று சொல்லுவோம். ஆம், அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவருடைய வழி உத்தமமானதா. ஆம், உத்தமமான வழியில் நீங்களும் நானும் வாழும்போது அவர் நமக்கு கேடகமாயிருக்கிறார். இதே வசனத்தை சங்கீதம் 18:30 நம்மால் பார்க்க முடிகிறது. ஆம், இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய வழிகள் உத்தமமாய் இருக்கிறபடினால் என் வழிகளும் உத்தமமாய் இருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாய் அவர் நமக்கு கேடகமாய் வருவார். பாருங்கள், தேவனை குறித்து வேதம் பல இடங்களில் அவர் நம்முடைய கேடகம் என்று மறுபடியும் சொல்லுகிறது. ஆம், இந்த உலகத்தில் நமக்கு அநேக காரியங்களை பாதுகாப்பாய் வைக்கிறோம். ஒரு சிலர் நல்ல சேமிப்பு பொருட்களை சேமித்து வைப்பார்கள், மனிதர்களை சம்பாதித்து வைப்பார்கள், சொத்துக்களை சம்பாதித்து வைப்பார்கள். இவைகள் நமக்கு கேடகமாய் இருக்கும் என்று நினைப்பார்கள். ஆனால் எல்லா கேடகத்தை காட்டிலும் நமக்கு ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் வாழ்க்கையின் சகல காரியங்கள் நமக்கு பாதுகாப்பாக இருப்பது தேவனுடைய பிரசன்னம். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், நீரே எனக்கு கேடகமாய் வாரும் ஆண்டவரே. பக்தனாகிய தாவீது சொல்கிறார், சங்கீதம் 84:9, எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். Psalm 84:9. O God, behold our shield and look upon the face of your anointed. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கேடகமாய் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவனை பார்த்து நீரே என் கேடகம் என்று ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் 2 காரியத்தை சொல்லுகிறார். நீதிமொழிகள் 2:7 சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அதே நீதிமொழிகள் 30:5 சொல்லுகிறது, தம்மை அண்டி கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆம், இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நான் அண்டிக் கொள்வேன், என் வாழ்க்கையை உத்தமமாய் காத்துக்கொள்வேன், உம்மை நோக்கி நான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு நீரே கேடகமாயிரும். இந்த உலகத்தின் எல்லா ஆபத்துக்களுக்கும், எல்லா விக்கனங்களுக்கும், எல்லா சீற்றங்களுக்கும் என்னை விலக்கி என்னை பாதுகாக்கும் கேடகமாய் நீர் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற, துதித்து பாடின ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் அப்பா, உம்மை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் நீர் கேடகமாய் இருப்பதற்காய் நன்றி. உம்முடைய வழிகள் உத்தமமாய் இருக்கிறபடினால் எங்கள் வழிகளும் உத்தமமாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே நேரத்தில் சுவாமி ஆண்டவர், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உம்மை அண்டிக் கொள்கிற, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு இருதயத்தை, ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். எந்த மனிதனையோ
சூழ்நிலைகளையும் நாங்கள் கேடகமாக சார்ந்து கொள்ளாமல் எல்லா சூழ்நிலையிலும் உமக்குள் மறைந்து கொள்ள, இயேசு கிறிஸ்து என்றுடைய நாமத்துக்குள் மறைந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்றபடி நீரே எங்களுக்கு கேடகமாயிரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.